பணம் வந்த பிறகு பாராட்டு வந்தது. கதைக்குள்ள போலாமா? ஒரு சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா, ஒரு மகன், ஒரு மகள், இந்த மூவர் கொண்ட குடும்பம் இருந்தது. அந்த மகன் பேரு இளங்கழி. நல்ல மனசுக்காரன். ஆனா அவருக்கு ஒரு குறை. வேலை இல்லை, சம்பளம் இல்லை. ஏழைதான். அவனோ வாழ்க்கையை சிரமமா ஏற்றுக்கிட்டு நிதானமா வாழ்ந்து வரான். ஆனா அவன் அக்கா வாக்கால கொஞ்சம் கூர்மைதான். சம்பளம் இல்லாம என்ன வேலையுமே செய்யாம இருக்கறியா? நாம தான் உன்னை பாத்துக்க வேண்டி இருக்கேன்னா. இளங்கழி தவம் போல அமைதியாயிருந்தார். தலைய கீழே குனிந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தீயே காற்று எடுக்கிற மாதிரி கொந்தளித்தது. ஒரு நாள் அவன் முடிவு பண்ணினான். நான் பணக்காரனாவேன். இளங்கழி உழைக்க ஆரம்பித்தான். அடித்தும் பழித்தும் வேலை பார்த்தான். சிறு வேலைகள் முதல் மென்பொருள் கற்றல் வரை பல மாதங்கள் பறந்துச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய கார் ஒரே கமலா அந்த வீதியில் நின்றது. அதிலிருந்து ஒரு வாகை மாதிரி தோற்றம் வந்தான். இளங்கழிதான். அவன் வடிவமும் மதிப்பும் வழியும் மாறியிருந்தது. முன்னாடி அவன் பார்த்தாலும் முகம் திருப்பினவள் இப்போ புன்னகை போட்டு ஏத்தினாள். இளங்கழி, நீ எவ்ளோ பெரிய ஆளாச்சு. ரொம்ப சந்தோஷம். மன்னிச்சுக்கோ அப்போல சொன்னதுக்கு. நான் ஏழையா இருந்தப்போ இகழ்ந்தவங்க இப்போ பணக்காரனா ஆனதும் புகழறாங்க என்று நினைத்து கொண்டான். பணம் வந்தா போற்றுகிறாங்க, இல்லாட்டி இகழ்கிறாங்க. இதை அன்றே அழகாக சொன்னார் நம் வள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. விளக்கம்: பணம் இல்லாதவரை எல்லாரும் இகழ்வர், செல்வம் உள்ளவர்களை எல்லாரும் பாராட்டுவர், பெருமைப்படுத்துவர். Like, share, subscribe.